ஆஸ் ஆன் டேட் கூட பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இன் வியட்நாம் பத்தி நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த லைசன்சிங் எக்ஸாம் பத்தி யாருமே சொல்றது கிடையாது. லைசன்சிங் எக்ஸாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த பேட்ச்க்கு கண்டிப்பா அது இருக்குன்றது அவங்க சொல்றது கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஸ்பாட் அட்மிஷன்ஸ்லாம் போடுறாங்க. நிறைய பேர் எங்க பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி எங்க கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி தெரியாம 10,000 பே பண்ணிட்டோம், 20,000 வாட் எவர் இட் இஸ், 50,000 பே பண்ணியிருந்தாலும் சரி, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளீஸ் டோன்ட் ரிஸ்க் யுவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்லுவோம். 10,000 போனா போகட்டும், யூ டேக் அ ரைட் டெசிஷன். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் வியட்நாம்ல நீங்க எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் 2021 அப்புறம் கொடுத்திருக்க ரூல்ஸ் பிரகாரமும் அந்த ரூல்ஸை வச்சு நம்ம வியட்நாம் கண்ட்ரியில இருக்க அந்த கவர்மெண்ட் கொடுத்த ரூல்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வியட்நாம்ல எம்பிபிஎஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டினை தான் இந்த வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். இதுக்கு நம்ம வியட்நாம் லா ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் அந்த கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தெளிவா நம்மளால முடிவெடுக்க முடியும் வியட்நாம்ல எம்பிபிஎஸ் பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் எம்பிபிஎஸ் இன் வியட்நாம் பொறுத்த வரைக்கும்.